இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளே. நான் உங்கள் மாலத்தீவு தமிழன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனோம்னா மாலத்தீவு விசிட் விசா பற்றி தான். மாலத்தீவு விசிட் விசா என்ன பெரிய விஷயமா? அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸிங்க. சில ஏஜென்ட் சொல்லுவாங்க 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, 50,000 கொடுங்க, உங்களுக்கு ஈஸியாக மாலத்தீவு விசிட் விசா எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க, அது ரொம்ப சுத்த பொய். அப்புறம் எப்படிங்க எடுக்கிறது? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டுமே. மாலத்தீவு விசிட் விசா ஃப்ரீ ஆன் அரைவல் விசா தான். அதை அட்வான்ஸாக புக் பண்ணி வைக்கணுங்கிற அவசியமே எதுவும் கிடையாது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்பி இங்கே மாலத்தீவு வந்து இறங்கினதுக்கப்புறம் அரைவல் ஆன உடனே இங்கே இமிக்ரேஷனில் உங்களுக்கு மினிமம் 30 நாளைக்கு ஒரு விசா கொடுப்பாங்க. அது முற்றிலும் இலவசம். அதுக்கு எந்த ஒரு பேமெண்ட் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு முக்கியமான 5 விஷயம் தேவை இருக்குது. அந்த முக்கியமான 5 விஷயம் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்று, பாஸ்போர்ட். கண்டிப்பாக உங்கள் பாஸ்போர்ட் 6 மாதம் வேலிடிட்டி இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரிட்டன் டிக்கெட் உங்களுக்கு இருக்கணும். இங்கேருந்து நீங்கள் வந்துட்டு ரிட்டன் போகிறதுக்கான டிக்கெட் நீங்கள் காமிச்சா மட்டும்தான் அவங்க அடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. மூணாவது, கண்டிப்பாக இங்கே ஒரு ஹோட்டல் நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். எத்தனை நாள் இங்கே நீங்கள் தங்க போகிறீங்களோ அதுக்கான ஒரு நல்ல ப்ரூஃப், கரெக்டான ப்ரூஃபாக நீங்கள் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணி அதை நீங்கள் கையோடு கொண்டு வரணும். நாலாவது அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, போதுமான அளவு உங்கள் கையில் வந்து யூஎஸ்டி கரன்சி இருக்கணும். அதாவது 50, 100, 200, 500 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதுவே போதுமானது. ஏன்னா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்களோட காட்டுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களோட நீங்கள் ஏடிஎம் கார்டாவது நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். 5வது மிக முக்கியமான ஒன்று, மாலத்தீவு விசா போர்ட்டலில் இருக்கிற இமுகா அப்படிங்கிற ஒரு ட்ராவல் டிக்ளரேஷனை வந்து நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி அதை கையோடு வச்சுருக்கணும். அந்த இமுகா வந்து குறைஞ்சது 96 மணி நேரத்துக்குள்ளே தான் இருந்திருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வேலிட் இல்லைன்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது போக முக்கியமான 3 டிப்ஸ் தரேன். இமுகா வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ரெண்டாவது, கண்டிப்பாக ரிட்டன் டிக்கெட் வேணும், இல்லைன்னா திருப்பி அனுப்பிடுவாங்க. அந்த ஏஜென்ட் சொன்னால் இந்த ஏஜென்ட் சொன்னான்னு டம்மி டிக்கெட் மட்டும் போட்டுறாங்க மக்கா, அது ரொம்ப ரிஸ்க்கு. மூணாவது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விசிட் விசா எடுத்தாரன்னு சொல்லி 50 கொடுங்க 100 கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது 100% ஸ்கேம். நான் சொன்ன மாதிரி செஞ்சு மாலத்தீவுக்கு அழகாக ஒரு விசிட் விசா டூர் அடிச்சுட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்கா? என் கமெண்ட் பாக்ஸில் விசான்னு டைப் பண்ணுங்கள், உங்களை நான் தெளிவுபடுத்துகிறேன். இமுகா எப்படி ஃபில் பண்ணுறன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.